ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் சும்மா இருக்கோமே சிக்கன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி சமைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச விதமாக சமைக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புதினா, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா இதை நல்லா வந்து போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க சைடில். பேஸ்ட்டு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. அது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், அப்புறம் அந்த கிராம்பு இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வதக்கிக்கலாம். வதக்கின உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் அதை வந்து மூடி போட்டு நல்லா ஒரு குக் பண்ணுங்க. அதுலேருந்து தண்ணி வெளியே வரும் பாயில் ஆகி. அது வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வந்து தேவையான மசாலாஸ் போடணும். அதாவது என்னென்னா மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடலாம், இல்லைனா வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால காரம் அதிகமாக தெரிஞ்சுது. பட் உங்களுக்கு தேவையான அளவில் பெப்பர் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியே நார்மலாக கூட விட்டுடலாம். அதை நல்லா கிண்டி அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்காகனா நம்மளுக்கு கிரேவியாகவும் ப்ளஸ் சிக்கன் வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அதனால தான் தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த க்ரீன் பேஸ்ட்டை ஊற்றிட்டு இப்போது நல்லா கிண்டிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சா ஒரு 20 to 25 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சும்மா கமன்ட்டு சிக்கன் கறி ரெடி. இதுக்கு டிஷ்ஷை நானே ரெடி பண்ணேன். இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் சிக்கன் கறின்னு வச்சு எடுத்து பரிமாறி சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.